delegation ka 8 people we are here from Rajya Sabha and Lok Sabha. நம்ம இது கரூரில் இந்த இன்சிடென்ட் ஆனதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சாட்டர்டே அன்னைக்கு ஆன் 27 செப்டம்பர் ரொம்ப பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு, ஸ்டாம்பீட் ஆயிருக்கு. அது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ஆனது இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு. அது என்னத்தினால ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்மளாம் வந்தோம். இங்கே எங்களுக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அந்த எந்த இன்சிடென்ட் எங்கே ஆச்சோ அங்கே போனோம். நம்மளாம் அங்கே பார்க்கறதுக்கு கிடைச்சது ரொம்ப இட் வாஸ் இன் எ வெரி பேட் ஷேப். அங்கே லோக்கல் பீப்புள் கூட இருந்தாங்க. அங்கே இருக்கிறவா அவாக்கிட்டையும் நம்ம கேட்டோம். அவளும் என்னென்ன அவள்லாம் பார்த்தா எல்லாம் அவள்லாம் சொன்னா. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த நிறைய இந்த டிச்செல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் எவ்வளோ பேர் விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாடியிலலாம் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களும் வந்து சொன்னாங்க என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ வி ஹவ் காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் வாட் ஹேப்பன். அண்ட் எத்தனை மணிக்கு விஜய் வந்தார், அவரை பார்க்கறதுக்கு அந்த கிரேஸில் எல்லாரும் இந்த லேடிஸ் எல்லாம் போயிருக்காங்க. யங் கேர்ள்ஸ், பாய்ஸ், சில்ட்ரன் எல்லாரும் அதுக்காக போயிருக்காங்க எல்லாரும் அவரை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தினோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதலேருந்தே தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ். அவள் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அவர் விஜய் வந்து பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷ்ஷியாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போறாருன்னு, அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் வந்து நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே 41 பீப்புள் டைட். அதில் வந்து நிறையா பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க, லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க, சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து 51 பீப்புள் ஆர் அட்மிட்டட். அண்ட் தென் எல்லாரும் இப்போ தே ஆர் ஸ்டில் இன் பெயின், ரொம்ப வலியில் இருக்காங்க. ஆனால் தே ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். திஸ் ஹியர் தே ஆர் கிவிங் குட் ட்ரீட்மெண்ட். த டாக்டர்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல். பட் நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதில் யார் ரெஸ்பான்சிபிள்? இது வந்து நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவள் எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்மளும் கேட்குறோம். இங்கே இருக்கிற உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளெல்லாம் கூட அவளும் அதான் கேட்குறா, எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் நம்மளும் கேட்க போகிறோம். Ma'am, when you talk about the delegation that came... Ma'am, wait. You want to speak in English? Yes. You want in English? Yeah. See, we are a delegation of 8 people. We have come from Delhi, from various places. They are all there. Our members from Rajya Sabha and Lok Sabha. We are all here to come and witness what happened actually on the 27th night. And it is such a horrible and a biggest stampede which has happened, which has never happened in the history of politics, I would say that, because normally political rallies are done in a very proper way and proper security is given and then normal stages are put and then the artist or whoever goes there, the leader, they talk there and then people are sitting in a comfortable place. That the administration should have taken care of that, which they failed to do it. That's what I feel. And then also the people are also feeling very bad about it. That I went and saw the place where the stampede took place. It is very sad to see such a sight because one after the other, one over the other, the people have fallen and died in the ditch. And then the electricity went off suddenly. And then somebody is throwing chappal and all. I mean, I heard all this thing. It is unheard, you know. It's something very different kind of a thing. So who is responsible for all this thing? We want to know. So that is why we all came for this delegation, and we came to the hospital here to see the injured people also, and then they are better. They are recovering better and better. But it is very sad to see that 41 people died. Out of that, about 17 women died. And then small children also. There are small kids who were crazy to see the actor, so they went to see him. And this is what has happened. So this whole responsibility is whose?
the administration or the organizers. So we have to find out. We want to know that. You have met the people there, and what are their claims? And do they say that there hasn't been enough police force which was present in Well, the security has to be given. See, even I go for a rally, all this road show and all we go. When we go on a road show, even if it is an area in Mathura and all we go, it's very small roads are there. But on both the side, people are standing and then we keep waving and keep moving. And then the police is there at the back and they don't let us stop the car at all. They keep moving. So there is no problem at all. Here, everything is stopped and it is a narrow position. Absolutely, it's a what do you call bottleneck, and then and 10,000 people you are expecting in that place. Not even 1,000 people can stand, and 10,000, and then they are saying 30,000. It is very sad to see such a thing. It should not happen. Ma'am, so many people have lost their lives. Several others who are still injured and receiving treatment. Yes. There's a political blame game going on. You said that you talked to people. Vijay came late. There were so many people waiting there without food, water, and everything. Do you think there is even an ounce or iota of blame on Vijay and Vijay, I don't know about that, but he should have also seen when he is so popular, it is his responsibility to see that it doesn't invite many people. How much the security can give, that much only he should allow. He should have asked for that. And it seems he asked for a better place, but it was not given to him. They gave some other place, which is so narrow. You take it. The first Tell us. The first thing that ma'am mentioned was that the organizer should have thought about giving us these tips. Is this telling the organizer should Sweet, have I know thought that. about that Vijay would be attractive? No, I never said that. No, you never Sweet said beer, I did not say sweet beer. This is I think we should stop. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.